எதுவும் இல்ல, நான் வரேன். சூர்யா நில்லு சூர்யா, என் கூட பேசு. சூர்யா நிக்காமலே போயிட்டான். சூர்யா பாவம், அப்பா ரொம்ப பேசிட்டாவ. தரையில் நடந்த இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கு கொடுத்தது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தந்தது வரம் எனக்கு. நீ எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, டோன் டோன் டொயிங் டோன் டோன் டொயிங். என்ன நெட்ட மாதிரி பாடிட்டு வரா? பின்ன சோக மியூசிக் எங்க வீடு வரைக்கும் கேட்டுச்சுக்காதான் ஓடி வந்தேன். என் பங்குக்கு ஒரு ஃபைனல் டச்சாவது கொடுக்கணும்ல. என்னாச்சுக்கா மூஞ்சி சுருங்கி பண்ண பூ மாதிரி இருக்கு? சூரிய தம்பி உங்களை வந்து பார்த்துட்டு தானே போனாரு. நெட்ட மாதிரி சூர்யாவை எங்க அப்பா யாசிட்டாவ, அதாவே சோகமா போறா. நெட்ட மாதிரி ஏக்கா என்னாச்சு? உங்க அப்பா தலைப்பாக்கட்டிக்கு வேற வேலை இல்லையா? எத்தனை தடவை தான் உங்களை கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது, உங்க அப்பா பிரிச்சு விடுறதுமா இருக்கு. எங்க அப்பாவை அப்படிலாம் சொல்லாதுப்ல. ஆமா, வேற என்னத்த சொல்றது? நீங்க மட்டும் இப்ப சோகமா நிக்கல இருக்கா? எப்ப பாரு வில்லன் மாதிரி நடந்துக்கிட்டியா உங்க அப்பா. வாங்கக்கா உள்ள போய் என்னன்னு கேப்பா. வேண்டாம் நெட்ட மாதிரி, சூர்யா சோகமா போனா அதனால தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏக்கா வாங்கக்கா, இதுக்கு ஒரு நியாயம் கேட்டே ஆகணும். கல்யாணம் பேசி முடிச்சாச்சு, இப்ப என்னவா உங்க அப்பாக்கு? வாங்கக்கா, இதை உடனே தட்டி கேட்டே ஆகணும். இப்படியே விட்டோம்னா கல்யாணத்துக்கு பிறகு பிரிச்சு வைக்க பாப்பாவ. வாங்கப்பா, உங்களுக்காக நான் இருக்கேன். என்ன ஐடியாக்கா? ஷில்பா, சரோஜா அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கேன். அதான் வீட்டுக்கு வந்த மருமகனை ஏசி அனுப்பியிருக்காவ. அதே மாதிரி சூர்யாவோட அப்பாவுக்கும் இஷ்டம் இல்லை. நம்ம இவர்கிட்டயும் அவர்கிட்டயும் மாத்தி மாத்தி கோல் முட்டி விட்டோன்னு வச்சுக்கியா, ஒருத்தர் அடிச்சுக்கிடுவாவ, கல்யாணமும் நின்றோம். சூப்பர் ஐடியாக்கா. சாப்பிட்டுட்டு போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி ஷில்பா. சஜபா என்ன பூர்ணி? சஜபா எடுத்து விடு பண்ணியே. வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி பேசி அனுப்பியது? அவரு மூஞ்சில சுருங்கி போச்சு. நான் பேசுறேன், எப்பவே என்ன பேசாம விடாரு. கூப்பிடியே வரேன்ட்டு போயிட்டே இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வர போறாங்க. என்ன கொஞ்ச நாள்ல நம்ம சஜபுக்கு புருஷே. நமக்கு அவதான் சின்ன மாப்பிள்ளை. அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை எப்பவுமே கொடுக்கணுங்க. இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் ஏசி அனுப்புனா என்னத்தோ? நம்ம வீட்டு மூத்த மாப்பிள்ளை மட்டும் நல்ல மரியாதை நடத்துறீங்களா? ஏமா மூத்த மாப்பிள்ளை என்னைக்கு வந்தாரு? நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. அது நெட்ட மாதிரி அவர் அடிக்கடி முந்தி வந்துட்டே இருந்தாரு. இப்ப அவர் வெளியூர்ல இருக்கார்ல, அதனால வரதில்ல. சஜபுல கல்யாணத்துக்கு வந்துருவாரு. ஓ அப்படியாம்மா, சரி அப்ப நான் கல்யாணத்தோட பாத்துறீ. சஜபா, ஆனா நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லை. என்னது மாப்பிள்ளை வந்தாருன்னா கொஞ்சம் மரியாதை நடத்துங்க. பாருங்க, அவர் நம்ம வீட்டுக்கு வர போற இளைய மாப்பிள்ளை. ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்காம அனுப்பியாச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சஜபா, இப்படி பண்ணாதீங்க. இங்க பாரு பூர்ணி, யார் எப்படி மரியாதையோட நடத்தணும்னு எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்கு பிறகு வீட்டுக்கு வர மருமகனை நல்லபடியா நடத்தலாம். இந்த காலத்துல அதுதான் இதுதான் எதையுமே கணிக்க முடியாது. நடக்கும்போது பாப்போம். எப்பா? ஐயோ நெட்ட மாதிரி அப்பவே ஆசீர்வாதம். நெட்ட மாதிரி என்னமா? எப்பா அது வந்து உங்க வீட்டுல இன்னைக்கு மீன் குழம்பா? பார்த்தா தெரியலையா, 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? அப்படியாப்பா, சாப்பிட்டுட்டு இருக்கவள வாசனை வந்துச்சு, அதான் கேட்டேன். சரிம்மா, எல்லாரும் சாப்பிடுங்க. சஜபா பண்றது ஒண்ணும் தெரியல. எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியல. நம்மோட பேசினா இவன் ஏடகமா பேசிட்டு போறவன். நெட்ட மாதிரி எங்க அப்பாட்ட கேட்க போறேன் தானே உள்ள வந்தா. ஏக்கா வெளியே இருக்கும்போது கேட்கலான்டாக்கா உள்ள வந்தேன். ஆனா உங்க அப்பாவை பார்த்தோடனே வாய்க்குல இருந்து வார்த்தை வெளியே வர மாட்டேங்கக்கா. எனக்கும் தான் நெட்ட மாதிரி, நானும் கேட்டாலும் எங்க அப்பா பதில் ஒழுங்கா சொல்ல முடியாத. எங்க அம்மா கேட்டாலும் என்ன சொல்லியா பத்தியா? ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு மருமகனே தாங்க தானே போறவே. ஆமா. சஜமா சாப்பிட உட்காரு. சரிம்மா, கையை கழுவிட்டு வரேன். நெட்ட மாதிரி நீ வீட்டுக்கு போறியா? சாப்பிட்டு வந்துட்டியா இல்ல சாப்பிட வந்தியா? நான் சாப்பிட்டு வந்தாலும் சாப்பிட வந்தாலும் இங்கேயும் சாப்பிடுவேமா. ஓ அப்படியே சரி உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வந்து வைக்கேன். வாசில எங்க சாப்பாடு கிடைச்சாலும் வந்துருவா. ஆமா இழுவே, ஓசில சாப்பாடு கிடைச்சா எனக்கு முன்னாடியே 2 பேரும் வந்துருவாளுவே. நீ யார சொல்லிட்டு இருக்கா? நீ யார சொல்லிட்டு இருக்கா? நான் பொதுவா சொன்னேன்.
நானும் பொதுவாக தான் சொன்னேன். சாப்பிட்டுட்டு தானே இருக்க, எதுக்கு இவ்வளோ அழுவே? இங்க பாரு நெட்ட மாதிரி நாங்க இந்த வீட்ல வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். உன்னை மாதிரி சும்மா இருந்துட்டு ஒன்றும் சாப்பிடல. நானும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு தெரியாது. ஏன் இந்த கல்யாணமே என்னால் தான் நடக்க, அதுவும் உங்களுக்கு தெரியாது. அதானே பார்த்தேன், நீ இந்த இவியலுக்கு தூது புறாவோ? ஆமா இழுவ புறா. வாய் மூடிட்டு சோத்த தின்னு நான் திங்க தான் போறேன். ஏக்கா கையை கழுவிட்டு கூட வராம அப்படியே உட்கார்ந்து சோத்த திங்க போறாக்கா. இதெல்லாம் என்ன பழக்கம்? ஏன் நல்ல பழக்கம் தான். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் இது ஏன் ஏல உனக்கு அப்படியே கொண்டு வருவாவே? துங்க எது வாசி சோறு, இதுல ஒரு வாய் நான் தின்ட்டேன் என்ன? தின்னுங்க தின்னுங்க. என்ன இழுவ, அந்த பக்கம் வரட்டுமா? ஐயோ எனக்கே ரொம்ப பசியா இருக்கு. ஏங்க என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அனு எழுந்துருங்க, எதுக்குங்க இதெல்லாம்? நம்ம வாழ்க்கைய இனி நம்ம புதுசா ஆரம்பிக்க போறோம்ல, அதுக்குதான் இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிங்க அனு, நல்லா இருங்க, எழுந்துருங்க. ஏங்க தூக்கி விடுங்களா? எழுந்துருங்க அனு. தேங்க்ஸுங்க, நீங்க நல்லா மாறிட்டீங்க. ஆமா ஆமா, நான் நல்லாவே மாறிட்டேன். சரிங்க அனு, அப்படின்னா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நீங்க ஏன் காலையா? ஏங்க எழுந்துருங்க. ஏங்க நான் மட்டும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணல, நீங்க இனி பண்ணக்கூடாதா? பண்ணுங்க அனு, நானும் நல்லா இருக்கணும்ல. ஏங்க நான் உங்க பொண்டாட்டி, என்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்க கூடாது. இல்ல இல்ல, நீங்க மட்டும் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க, நான் மட்டும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க கூடாதா? ஏங்க காலை விடுங்க. பெரியவங்க கிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்கணும், என்கிட்ட எல்லாம் நீங்க வாங்க கூடாது. எழுந்துருங்க. என்ன சொல்றீங்க அனு? ஆமா பெரியவங்க கிட்ட தான் நீங்க ஆசீர்வாதம் வாங்கணும், என்கிட்ட எல்லாம் வாங்க கூடாது. நான் உங்களை விட சின்ன பிள்ளைல. அப்போ நீங்களும் பெரியவங்க கிட்ட வாங்க வேண்டியதானே, என்கிட்டயே வாங்குனீங்க. நானும் சின்ன பையன் தானுங்க. இருந்தாலும் நீங்க எனக்கு தாலி கட்டிருக்கீங்க, நீங்க என் புருஷன்ல. ஓ, பொண்டாட்டிக்கு ஒரு ரூல்ஸ், புருஷனுக்கு ஒரு ரூல்ஸா? அப்போ நீங்க மட்டும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஐயோ நீங்களும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப ஏன் நல்லா இருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க நல்லா இருங்க. நல்லா இருக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன். இது முதல்ல செஞ்சிருக்கலாம்ல. சரி, ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, இனிமே என்ன? இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது, சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? போலாமே. இனி நீங்க எங்க கூப்பிட்டாலும் கண்டிப்பா வருவேன். அப்படியா? அப்ப நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு டூருக்கு போவோமா? போலானு. என் தம்பிக்கு கல்யாணம் ஆனதும் 2 பேரும் ஜோடியா போலாம். ஐ நல்லா இருக்கும்ல. இப்போ உங்களுக்கு உங்க தம்பி சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த வருத்தமும் இல்லையே? கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அந்த சரோஜா பொண்ணு ரொம்ப நல்லவங்க. ஆனா என்னோட தம்பியை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அந்த பொண்ணை நல்லா பார்த்துப்பானான்னு தெரியல. அதெல்லாம் உங்க தம்பி நல்லா பார்த்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வருவோம். சரிங்க அனு, வாங்க போலாம். இருங்க நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். நீங்களும் வேற ட்ரெஸ் போடுங்க. சரிங்க அனு. நான் என்ன சொன்னாலும் சரிங்க சரிங்கங்காரு. என்னோட புருஷன் ரொம்ப மாறிட்டாரு. புருஷ காதலர். ஹலோ அன்னைக்கு எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா அக்கா, நல்லா இருக்கேன். சதுரபிளைக்கு நிச்சயம் சென்னையில வந்துட்டேன். எப்பமா கிளம்பி வர? ஏக்கா கண்டிப்பா நிச்சயத்தன்னைக்கு காலையில வந்துருவேன்க்கா. என்னது நிச்சயத்தன்னைக்கு காலையில வருவியா? நிச்சயத்தன்னைக்கு காலையில வரக்கு நீ என்ன மூணா மனுஷியா? நீ தான் நம்ம மத ஆளங்க இருக்கறா. என்னாச்சுமா, எதுக்கு இப்படி ஒதுங்கி இருக்க? அக்கா வீட்ல ஒரு விசேஷம்னா டக்குமுக்குன்னு கிளம்பி வேண்டாமா? சதுரபிளை சித்தியும் தம்பி தங்கச்சில எப்ப வருவான்னு கேட்டுட்டே இருக்கா. நீ என்னடா நிச்சயத்தன்னைக்கு காலையில வருவேங்க? என்னமா இதெல்லாம்? என்னமா இப்படி பண்றீங்களேம்மா? ஏக்கா என் பிள்ளைகளுக்கு அன்னைக்கு தான் லீவு கிடைக்கு பாத்துக்க, அப்பதான் கிளம்பி வர முடியும். சரிம்மா
என்ன அண்ணக்கிளி? எங்க அக்கா நிச்சயத்துக்கு போனேன்னு சொன்னல, டிக்கெட் போட்டுட்டீல? இப்போ எங்க அக்கா போன் பண்ணா எப்போ வர போறேன்னு கேட்டுட்டே இருக்கா. சரோஜா கல்யாணத்து வரைக்கும் அங்க இருக்க மாதிரியே டிக்கெட் போட்டுருங்க. நான் எப்படி அவ்வளவு நாள் அங்க இருக்க முடியும் அண்ணக்கிளி? எனக்கு இங்க வேலை இருக்குல்ல. சரி, அப்படின்னா நாங்க கல்யாணத்து வரைக்கும் இருந்துட்டு வரேன், நீங்க வந்துருங்க. சரி, கல்யாணத்துக்கு வேணா வரேன். முதல்ல நீங்க போய் டிக்கெட் போட்டுருங்க, அதுக்கு பிறகு வேற வேலையில பாருங்க. சரி அண்ணக்கிளி. தங்கராசனே, தங்கராசனே. வாங்கம்மா. ஏனே, நாங்க இன்னைக்கு தோட்டத்துக்கு வரலனே. உங்க வீட்ல தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். சரோஜா கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி இல்ல, அதான் வீட்ல வேலை இருக்கோன்னு இங்க வந்துட்டோனே. நிச்சயம் முடிகிற வரைக்கும் நாங்க தோட்டத்துக்கு வர மாட்டோனே. முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து தோட்டத்துக்கு வரோம். சரிங்கம்மா. என்னே, நீங்க உங்க மருமகனை நடத்துறதுதான் சரி. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு பழக்க விடுறது என்ன நல்ல பழக்கமா? யாரு எப்படி மாறுவாவனே தெரியாதுனே. நீங்க சொல்றதுதான் சரி. ஏன்னா சரோஜாக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாப்பிள்ளையே என்ன மாதிரி பண்ணுனான்னு பாத்தியலா? மண்டபத்திலே வச்சுட்டு விட்டுட்டு போயிட்டான். இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஆமாண்ணே, நீங்க பண்றதுதான் சரி. வீட்டுக்குள்ளலாம் கூட்டிட்டு வந்து வச்சு ரொம்ப பழக்க விடுற வேலை வச்சுக்கிடாதுங்கண்ணே. சரோஜா பிள்ளையும் கண்டிச்சு வைங்க. கல்யாணம் முடிகிறதுக்குள்ள யார் யார் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாதுண்ணே. ஏன்னா இந்த காலம் அப்படி இருக்கு. சரிம்மா, எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தானே அந்த பையனையே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டேன். இந்த பிரச்சனையா இதோட விட்டுருங்கம்மா, வேற எங்கேயும் போய் பேசிட்டு இருக்காதுங்க. எங்க வீட்டு பிரச்சனையா இனி நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே, நாங்க வேற எங்க போய் சொல்ல போறோம்? நாங்க நம்ம சரோஜா பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோண்ணே, அவ்வளவுதான். சரிம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணே. வேலையெல்லாம் முடிஞ்சிட்டோமா? முடிஞ்சிட்டுனே, நாங்க வீட்டுக்கு கிளம்பியோம். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. சரி வாரனே. ஷில்பா, கொளுத்தி விட்டாச்சு, வா போ. ஏக்கா, அந்த வீட்லயும் வெயில ஏச கொளுத்திடுவோம். சரி ஷில்பா. என்னே, என்னே, என்னே. வாங்க, என்ன அவசரமா வந்திருக்கிய? ஏக்கா, அந்த அண்ணன் இல்லையோ, அவர்கிட்ட பேசதான் வந்திருக்கோம். அப்படியே அவிய உள்ளதா இருக்காவ, என்ன விஷயம்? ஏக்கா, அது வந்து சம்பளம் பத்தவே மாட்டேங்கிக்கா. அதான் அடுத்த மாசத்துல இருந்து அண்ணன் கூட்டி தருவாங்களான்னு கேட்கதான் வந்திருக்கோம். அப்படியே அந்த வர சொல்லி. ஜெயந்தி அக்கா, இந்த அம்மாட்டே சொல்ல வேண்டியதானக்கா? இந்த அம்மா சரோஜாக்கு பூ வச்சு விட மாதிரியே பார்த்தேன். மருமகளை தூக்கிட்டு போயிடலாமாங்கிற மாதிரி நின்னுச்சு. அவர் தான் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் பிரச்சனை பண்ணுவாரு. பொண்ணு பார்க்க வந்திருக்கும் போது அவர் தான் உண்மைன்னு பிடிக்காத மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு. அதனால யாருக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ அவங்களதான் பயன்படுத்திக்கிறணும். சரிக்கா. வாங்கம்மா, உட்காருங்க. இருக்கட்டே, உங்ககிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்திருக்கோம். என்னம்மா பேசணும்? ஏனே, அது வந்து எங்களுக்கு சம்பளம் பத்தவே மாட்டேங்கினே. அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கூட்டி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தங்கராஜ் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தோமா, அந்த அண்ணன் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. அதானே உங்ககிட்ட கேட்டு போலான்னு வந்தோம். அப்படியாம்மா, நிச்சயம் முடியட்டும், பேசிக்கிடலாம். சரிண்ணே, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். ஷில்பா, அதெல்லாம் சொல்லாத, சும்மா இரு. என்ன விஷயமா? அந்த பிள்ளை சொல்லுது, நீ சொல்ல வேண்டாங்க. என்னே, சம்பந்திக்குள்ள சண்டை வரும், அதுக்குதான் வேண்டான்னு சொன்னனே. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் எங்களுக்குள்ள சண்டை வருது? ஏனே, அது வந்து உங்க மகன் அவர் வீட்டுக்கு இன்னைக்கு வந்தாரு. தங்கராசனே உங்க மகனை சத்தம் போட்டு அனுப்பி விட்டாருனே. என்னது, சத்தம் போட்டாரா? ஆமா, மருமகன் கூட பார்க்காம எல்லாரும் முன்னாடி சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டாரு. பாவம் தம்பி மகவாடி போனாருனே. அப்படியாம்மா? ஆமாண்ணே, பார்க்கவே எங்களுக்கே ரொம்ப பாவமா இருந்து. தம்பியை நீ அந்த வீட்டுக்கு அடிக்கடி அனுப்பி விடாதுங்கண்ணே. அந்த அண்ணனுக்கு மரியாதைன்னா என்னன்னே தெரியல. வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளை யாராவது இப்படி எல்லாம் பேசுவாங்களா? எங்களுக்கே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனே. அதான் இவ மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டா. நாங்க இதை உங்ககிட்ட சொன்னோன்னு யார்ட்டையும் சொல்லிடாதங்கண்ணே. நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. ஓஹோ, அவருக்கு அந்த அளவுக்கு திமிராயிட்டோ? வீட்டுக்கு வரப்போற மருமகன் மரியாதை இல்லை. அவர் பொண்ணு எங்க வீட்டுக்கு தானே வரப்போகுது, நான் பாத்துக்கிறேன். இவருக்கு எப்படி மரியாதை கிடைக்குதுன்னு அதுக்கு பிறகு பாப்பாரு.